நேயர்களே, இஸ்ரேலுடைய போர் இன்றைக்கு காசாவில் மறுபடியும் போர் ஆரம்பிக்கக்கூடிய கலச்சூழல் நேற்று இரவிலிருந்தே தொடர்கின்றது. இன்றைக்கு முஸ்லிம்களுக்கான ரமலான் நோன்பு அந்த பகுதியில் ஆரம்பித்து 2வது நாட்களாக இன்று தொடர்கின்றது. பொதுவாக இஸ்லாமிய நடைமுறை சட்டங்களில் முஸ்லிம் பேரரசுகள் ரமலான் மாதத்தில் மத சட்டத்தின் அடிப்படையில் போர்களை செய்வதற்கு தடை இருக்கின்றது. திணிக்கப்பட்ட போர் மட்டும் தடுக்க முடியாது, அது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில் இதுவரை நடக்கக்கூடிய முறைப்பாடு இஸ்ரேலுடைய தன்மைகளை பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு முடிவோடு போரை தொடர்வதற்கு நடவடிக்கை செய்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ணுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. சில காட்சிகள் ஜபாலியாவின் அந்த பகுதிகள், கான் யூனிஸ் பகுதிகளில் நாம் நேற்று பார்க்க முடிந்தது. இன்றைக்கு உலகம் முழுவதும் அரபு நாடுகளில் வெகு விமர்சையாக ரமலானுடைய நோன்புகள் அது இஸ்லாமிய நடைமுறை அடிப்படையிலே கொண்டாடப்படுகின்றது. ஆனால் அந்த மக்களிடத்தில் அல் ஜசீரா பேட்டி காண்கின்ற போது ஜபாலியாவில் இருக்கக்கூடிய அல்லது ஏனைய வடக்கு மற்றும் பகுதிகளில் இடிபாடுகளுக்கிடையே ஒரு தாய் தனது பச்சிலம் குழந்தைகள் உட்பட 6-7 குழந்தைகளை வைத்துக்கொண்டு, எங்களிடத்தில் இந்த மண்ணை விட்டு வேறு ஒன்றும் இல்லை, உணவு இல்லை, வேலையும் இல்லை, ஏதாவது சாப்பிடலாம் என்றால் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் என்றால் கையில் காசும் இல்லை, ஆனாலும் நாங்கள் எமது கடமையில், இறை கடமையிலே இந்த ரமலானை கண்டிப்பாக நாங்கள் செய்து ஆக வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சிமயமான சம்பவங்கள் அங்கு நடந்து வருவதாகவும் கூட அல் ஜசீரா தனது செய்தியிலே தெரிவித்திருப்பதை பார்க்கின்றோம். இது அங்குள்ள கள நிலவரம். ஆனால் இந்த நிலவரங்களை எல்லாம், இந்த அனர்த்தங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதற்குத்தான் உலகம் விரும்பியது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முதல் கட்டமாக அந்த பேச்சுவார்த்தையில் எப்படி பேசினார்களோ அத்தனை பேரையும் அத்தனை நடைமுறைகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை முழுவதுமாக கைவிட்டு இப்பொழுது இஸ்ரேல் அதையெல்லாம் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. அதுதான் இப்போ பிரச்சனை. ஹமாஸ் 1902 பேரை விடுதலை செய்து 33 ஹோஸ்டேஜ் அப்படிங்கிறத அவர்கள் கண்டிஷனாக வைக்கிறார்கள். அதுதான் பேச்சுவார்த்தை. அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை, முதற்கட்ட நடைமுறைகள் முடிந்து வருகின்ற தருணத்தில் முற்றிலுமாக பிலடெல்பி காரிடாரில் இருந்து எகிப்துக்கும் பலஸ்தீனத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய 14 கிலோமீட்டர் நெஸ்டோரின் பகுதிகளில் இருந்தெல்லாம் அவர்கள் வெளியேறிவிட வேண்டும். இப்போ இந்த அக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் த ஃபேஸ் அக்ரிமெண்ட்ல நாம் சொன்ன மாதிரி 33 பிணை கைதிகளை வெளியிட வேண்டும். ஹோஸ்டேஜ் 1902 பேர், லாஸ்டா 602 பேர், இதையெல்லாம் செய்யப்பட வேண்டும். காசாவினுடைய உட்புறத்திலிருந்து முழுமையாக இஸ்ரேல் இராணுவம் வெளியேறிட வேண்டும். இதுதான் அவர்களுடைய அக்ரிமெண்ட்ல இருந்துச்சு. பொதுவாக யூதர்களை பொறுத்தவரை மாறு செய்வதில், வாக்குகளை பின்பற்றுவதில் வரலாற்று பூர்வமாகவே அவர்கள் மாறியவர்கள் தான். இதுதான் யூரோப் சமூகத்தில் நடந்தது. இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஈரோப்பியர்கள், அதுவும் கிறிஸ்தவ சமூகம் அன்றைக்கு அவரை வெறுப்பதற்கு காரணம், ஜெர்மனியர்கள் அதை வெறுப்பதற்கு காரணம், இப்படி போன்ற ஒரு குரூரமான செயல்பாட்டை அவர்கள் செய்யக்கூடியவர்கள். ஆக ஹமாஸ் என்ன சொல்கிறது என்றால், எங்களை பொறுத்தவரை ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றது. புனித ரமலானுடைய மாதமும் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. வறுமை, இடிபாடுகள், வாழ்வுக்கு போராடக்கூடிய நேரத்தில் நாங்கள் போரிடுவதற்கு தயாராக இல்லை. இதுதான் அவருடைய கருத்து. ஆனால் திணிக்கப்பட்ட போரை எதிர்கொள்வதற்கு நாங்கள் சரியாக இருக்கிறோம். அப்ப இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தூதுக்குழு சென்றது. இந்த பேச்சுவார்த்தையை முதன்மைப்படுத்துவதற்கு கத்தரும் எகிப்தும் தன்னாலான அனைத்து வேலைகளையும் மிகச்சிறப்பாக செய்த போது கூட கடைசியாக நெத்தனியாகவும் அவரோடு சேர்ந்த
வலதுசாரி அழுத்தங்களும் இராணுவ தலைமைகளும் எப்படியாவது ஹமாஸை டிஃபீட் செய்ய வேண்டும், தோற்கடிக்க வேண்டும், அவர்களை அப்பகுதியிலிருந்து அனிகிலேட் செஞ்சிடணும், அதற்கு ஒரே வழி போர் மட்டும்தான் என்று அவர்கள் தற்போது நிலை மாற்றிக்கொண்டார்கள். இப்போது என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் நேற்று வந்த மற்றொரு செய்தியில் இதே போன்று ஒரு பண்டிகை ரமலானுக்கு ஒத்த ஒரே காலத்தில் யூதர்களுக்கும் இருப்பதாகவும் பஸ்வா என்று சொல்லப்படுகிறது என்று நினைக்கின்றேன். அதற்காக போர் ஒத்திகைகள் தற்போது தாமதப்படுத்தப்படலாம் என்ற செய்திகளும் வந்திருக்கிறது. எது உண்மை என்பதை நம் உறுதியாக அறுதிட்டு சொல்ல முடியாது. இதே நேரத்தில் பார்த்தா அல்-அக்ஸா மசூதியில வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள், 10,000 பேரை தான் அனுமதிப்போம் அப்படின்னு சொன்ன நிலையிலும் கூட 60,000க்கும் மேற்பட்டவர்கள் புனித அல்-அக்ஸா மசூதியில், பள்ளிவாசலில், ஜெருசலத்தில் அவர்கள் தொழுகை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தொழுகையின் போது ஹமாஸ் தனது மக்களுக்கான ஒரு வேண்டுகோளை வைத்தது. உறுதியோடு, உள்ளத்தோடு, மிகுந்த நம்பிக்கையோடு, நிலை குறையாமல் நீங்கள் அங்கே செல்லுங்கள். எங்கே? அல்-அக்ஸா மசூதி வளாகத்துக்கு செல்லுங்கள். அங்கே உங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தியுங்கள். நீங்கள் அங்கே தங்குங்கள். நம்முடைய உறுதிப்பாட்டை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் என்று சொல்லப்பட்டது, அல்லது ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டது. இதனை ஏற்று மக்கள் சென்றார்கள். கடும் நெருக்கடிகளும் இராணுவத்தினுடைய அழுத்தங்களை எல்லாம் அவர்கள் மிகைப்படுத்தாமல், மரணத்தை பற்றியும் கவலைப்படாமல் 60,000க்கும் மேற்பட்டவர்கள் என்ன நடக்கும் என்பதில் எந்த உறுதியும் இல்லாத பாதுகாப்பட்ட சூழ்நிலையில், யூதர்கள் உள்ளே சென்று என்ன செய்வார்கள் என்ற சூழ்நிலையிலும் அவர்களால் தடுக்க முடியாத ஒரு நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இறந்தவர்கள் ஹமாஸ் தொழுகை நடத்தியதாகவும் அவர்கள் பின்னால் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், ஹிஸ்புல்லாவும் தனது உடல்களை, இறந்தவர்களை, இந்த போரில் அவர்கள் மரணித்தவர்களை உடலடக்கம் செய்யப்பட்டதாகவும் கூட நமக்கு செய்திகள் கிடைத்திருக்கின்றது. இப்போ நீண்டகால போருக்கு இஸ்ரேல் தன்னை தயார்படுத்துகின்ற போது உண்மையிலேயே பலஸ்தீனத்தில் துயரம் மிக மிக அதிகரிக்கும். வறுமையும், பலமற்ற நிலையும், வாழ்வதற்கு வாழ்வற்ற நிலையும், உணவு இல்லாத நிலையும், நோய் நொம்பலம் அதிகரித்திருக்கிற நிலையிலும் ஒருவேளை ஹமாஸ் இந்த போரில் ஈடுபடக்கூடிய நிர்பந்தத்தை யூத இராணுவமும் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கொடுக்குமானால் வலிமையோடு அந்த போர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு காலமும் அவர்கள் கடைசி வரை பலஸ்தீனத்தை கைப்பற்றுவது சாத்தியமே அல்ல என்றுதான் செய்திகள் வருகின்றது. ஆனால் ஒரு வேதனையான விவகாரம், இதுவரை 1,50,000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தும் ஊனமுட்ட நிலையிலும் 23 லட்சத்தில் இருப்பது 21.5 லட்சம் பேர். இவற்றிலும் அதிகமான மக்கள் இனி இறந்து போவார்களோ, ஊனமுடுவார்களோ, நடைப்பிணமாக மாறிவிடுவார்களோ என்ற அச்சம் மனிதநேயத்தை, மதத்தை, சாதியை, இனத்தை நேசிக்காத மக்களுக்கு ஏற்படுகிற ஒரு கவலை. இது இஸ்லாம், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்பதை தாண்டி ஒரு சமூகம் தொடர்ந்து அழுத்தப்படுகின்ற போது 1000 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த மண்ணிலிருந்து வலுக்கட்டாயமாக அவர்களை வெளியேற்ற சொல்கின்ற போது மக்களுக்கு ஏற்படுகிற வேதனையின் விளைவு நோவு, நொம்பலம், மனவேதனை, அனர்த்தம், துன்பம், துயரங்கள் இயற்கையாக நல்ல மனிதனையும் கொண்ட நன்மார்க்க சித்தாந்தவாதிகளுக்கு இது ஏற்படுவது சாத்தியம்தான். அந்த கவலை தான் உலகம் முழுவதும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, இப்பொழுது காசாவை அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகள் என்பதை விட யுஎன் செக்யூரிட்டி அது பலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாகவே தொடரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா மட்டுமல்ல, அமெரிக்கா கடும் போக்குவாதத்தை, மாற்று சித்தாந்தத்தை கொண்டாலும் கூட அவர்களின் நிலைப்பாடு குரங்கு தாவுவதை போல் இருக்கிறது. நேற்றைக்கு நான் பேசிய காணொளியில் நான் வேதனைப்படுகிறேன், அழுத்தத்திற்கு உள்ளாகிறேன், காயப்பட்டிருக்கிறேன், மென்டல் as well as physically மென்டலி என்ற வார்த்தையெல்லாம்
அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றைக்கு நிலவரை பார்க்கின்ற போது அவர்கள் எந்த நடவடிக்கையும் வெளிப்படையாக இல்லையோ, என்ன சால்சாப்பு செய்து பிரச்சனைகளை சமாளிக்க முயல்கிறார்களோ, அல்லது நிலைநிறுத்தப்பட்ட ஒரு துயரத்தை அங்கே கட்டவிழ்த்து விட வேண்டும், அன்லீஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் டு பி கண்டினியூ, கட்டவிழ்த்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டிஸை, செயல்பாட்டை அந்த மண்ணில் புறையோடி இருக்கக்கூடிய அளவிற்கு அதை நீக்கமற நிலைபெறுத்தி விட வேண்டும் என்று அவர்கள் நம்புகிறார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது. அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆகவேதான் இராணுவ தொடர் தாக்குதலை பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் முற்பட்ட போதும் அதனை அவர்கள் மறுக்கிறார்கள். கான்யூனிஸ் பகுதியில நான் சொன்ன விவகாரங்களை எல்லாம் சொல்லிவிட்டேன். அதே போன்று கிழக்கு ஜெருசலத்தில் இந்த உறுதியான பிரார்த்தனைக்கு இடையில் மேற்கு பகுதிகளில் வரக்கூடாத செய்திகள் நிறைய வந்திருக்கிறது. அங்கு கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த போரில் பல உயிர்கள் இன்னும் மாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் ஹமாஸ் உண்மையில் இந்த முயற்சிகளை அவர்கள் தொடர்கின்ற போது அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை அவர்கள் நடத்தாமல் ஏன் தாமதிக்கிறார்கள்? ஒரு கேள்வி எழுகின்றது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமல் இதை நீட்டி எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலி கட்ஸ் சொல்லுகிறார். இவர் ஒரு கடும் போக்குவாதி. அவங்களுடைய நோக்கம் என்னவென்றால், ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் ரெண்டாவது ஃபேஸ், மூன்றாவது இப்படியெல்லாம் முழுமையாக இன்னும் 35 பேர் மரணித்த நிலையில் மீதி இருப்பவர்களை வெளியேற்றுவதற்கு, அவர்களை அனுப்புவதற்கு எந்த தயக்கமும் காட்டவில்லை. ஒரு அறிவானவர்கள் உடனடியாக அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அவர்கள் காப்பாற்ற முயலவில்லை. இதுதான் பொது சமூகத்திற்கும் யூத இளைஞர்களுக்கும் நெத்தனியாகு மீதும் யூத சியோனிச கருத்துவாதிகளின் மீதும் கடும் கோபம் ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூட நமக்கு செய்திகள் சொல்லப்படுகிறது. அப்போ பிழை கைதிகளாய் பிடிக்கப்பட்டவர்களை மீதி எஞ்சியவர்களை நாங்கள் அனுப்பிவிடுகிறோம், நீங்கள் அவர்களை கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னாலும் அவர்களை துயரத்தோடு அந்த மோசமான வாழ முடியாத, வாழ தகுதியற்ற அந்த டெனலில் உள்ளே அமர்த்தி நீங்கள் இறந்து போங்கள், எங்களுக்கு எங்களுடைய அரசியல் தான் முக்கியம் என்பதை இஸ்ரேல் மக்கள் நன்கு உணர்ந்த காரணத்தால் தான் அங்கு கடுமையான கொதிநிலை காணப்படுகின்றது. என்ன சொல்றாரு இஸ்ரேலிய கட்சினா, ரெண்டாவது அக்ரிமெண்ட் போடக்கூடாது, ரெண்டாவது ஃபேஸ் இல்லை, இந்த முதல் ஃபேஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க அதிகமான ஆட்களை வெளியிடுங்க அப்படின்னு ஒரு அழுத்தத்தை சொல்லும்போது ஹமாஸ் முழுமையாக ரிஜெக்ஷன், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க? முதலுடைய கோரிக்கை 33 பேர், இன்னென்ன நிலைப்பாடு, செகண்ட் ஃபேஸில் இவ்வளவு பேரை நீங்கள் வெளியிடணும், இன்னென்ன நிலைப்பாடு. இதெல்லாம் இருக்கிற போது எந்த ஒரு பேச்சும் பேசுவதற்கு தயாராக இல்லாமல் முதல் அந்த நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல என்பதை நன்கு உணர்ந்து இவர்களுடைய சூட்சமத்தை, இவர்களுடைய சூழ்ச்சியை, இவர்களுடைய வாக்கு மாறும் தன்மையை நன்கு உணர்ந்த ஹமாஸ் போருக்கு நாங்கள் தயார் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில ஹோஸ்டேஜஸ் குடும்பத்தினர் மன சித்திரம் வதைக்கு உட்பட்டு துன்பியல் நடவடிக்கைகள் மூலமாக பதவதைப்புக்கு அடைந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு கடும் வார்த்தைகளால் அர்ச்சனை செய்கிற காட்சியும் கூட அமெரிக்காவின் CNN வெளியிட்டிருக்கிறது. இதற்கிடையில டெல் அவீவ் நகரத்தை புறநகர்களிலும் ஹைஃபாவிலும் மிகப்பெரிய தாக்குதல்கள், ஏற்கனவே கார் பஸ் வெடிகுண்டுகள் 3 நடந்தது. நேற்றைக்கு முன்தினம் கார் வெடிகுண்டின் மூலமாக ஒருவர் மிக மோசமான கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கும் 12 பேர் அபாயகரமான காயங்களுக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள். ஆக தற்கொலை தாக்குதலை ஈடுபட்டவர் வெஸ்ட் பேங்கில் உள்ள 53 வயது சேர்ந்த ஜமீர் என்று அறிவிக்கப்படுகின்றது. ஆக இனி அடுத்த கட்ட போர் ஒருவேளை நடக்குமையானால் மிகப்பெரிய கொரில்லா தாக்குதலுக்கும் புதிய வடிவ யுகத்தை தயாரித்திருப்பதாகவும் ஆயுத களஞ்சியங்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிய முடியாத அளவிற்கு இருப்பதாகவும் கூட செய்திகள் தெரிவிக்கிறது. ஹமாஸ் ஒரு 16 மாதம் 15 மாதமாக போரிட்டு இவருடைய நுணுக்கங்களை எல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதே போன்று எப்படி தாக்குதல் நடத்துவது, இவர்களுடைய பலம் என்ன, பலமீனம் என்ன,
கொரில்லா தாக்குதலின் மூலம் இவர்களை குழுக்களாக சாகடிப்பதற்கு முயற்சிகளை எல்லாம் எடுத்திருப்பதாகவும் கூட செய்திகள் வருது. அதே போன்ற முடிவுகளையும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துவார்கள். இந்த நிலையில மார்ச் 1 நேற்று அமெரிக்காவுடைய ஆர்மி அவர்களுடைய ஒரு டீலை போட்டிருக்கிறார்கள். இந்த டீல் மிக 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 கவலை தரக்கூடிய ஒரு டீல். இவற்றில் என்ன டீல்னா 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான உடனடியாக ஒரு டீலே நடந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான மோனிகேஷன் பாம்ஸ் என்று சொல்லக்கூடிய வெடிமருந்துகள், அதில் பல்வேறு வகைகள், அதையெல்லாம் நான் இப்பொழுது வகைப்படுத்த வேணாம், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 35,529 ஜெனரல் பர்பஸ் பாம், அதாவது மக்களை படுகொலை செய்வதற்கு, அதில் மெக்காவாவிலிருந்து பயன்படுத்துவதற்கு, வானூர்திகளின் மூலமாக மக்களை கொலை செய்வதற்கு, பங்கர் பஸ்டர்கள் என்ற அடிப்படையில் 35,529 ஜெனரல் பர்பஸ் பாம்ஸ், இந்த பம்பார்டன் குண்டு மருத்துவமனைகளையும் அவர்கள் இந்த பங்கர் பஸ்டர்களின் மூலமாக அடித்து தரைமட்டமாக்கி, ஹமாஸ் தீவிரவாதிகள் அங்கே இருக்கிறார்கள், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ் அங்கு இருக்கிறது என்றெல்லாம் ஒரு பிம்பத்தை கட்டமைத்ததாகவும், அதன் மூலமாகத்தான் 62,000 பேர் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது இந்த 4,000 பங்கர் பஸ்டர்கள், இதனுடைய வெயிட் ஒவ்வொன்றும் 900 ஒரு டன்னுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை விடுத்து இந்த செகண்ட் ரொம்ப அவசர கதியில இந்த விவகாரத்திற்கு 675 மில்லியன், இது ஸ்பெஷலாக அந்த 3 பில்லியனுக்குள்ளாக ஒரு 5,000 பாம், இது 500 கிலோ, அது 1000 கிலோ, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. MK-84 2000 பவுண்ட், MK-82, அது மட்டும் இல்லாமல் 25 F-35 ஜெட்ஸ் விமானங்கள், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்ன தேவை இப்பொழுது வருகிறது அமெரிக்காவுக்கு? சமாதானத்தை தேடி வருகின்ற போது நிராயுத பாணிகளாக ஆயுத குறைப்புகளை செய்ய வேண்டிய ஒரு நோக்கத்தில் இல்லாமல் அதிக பணங்களை சேங்ஷன் செய்து அமெரிக்கா அவசர கதியில ஒரு ஆர்டினன்ஸ் நிறைவேற்றி உடனடியாக இந்த பணத்தை, இவ்வளவு பெரிய அலாட்மெண்ட்டை அவர்களுக்காக ப்ரொவைட் பண்றதற்கு, ஒதுக்குவதற்கு என்ன காரணம் என்பதுதான் இப்பொழுது தெரியவில்லை. ஆக போர் செய்யுங்கள் என்று அவர்கள் உத்தரவிட்டிருக்கலாம், போருக்கு தயாராக இருக்கலாம். நெருக்கடிகள் வருவதாக அப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது, மனதாலும் உள்ளத்தாலும் உடலாலும் காயப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வது பொய்யான வார்த்தை என்பதுதான் அது உறுதியாக போகிறது. சவுதி அரேபியா போன்றவர்களை அவர்கள் கையில் வைத்து கொண்டு பில்லியன் டாலர்ஸ்களை, சற்றேறக்குறைய 50 லட்சம் கோடிக்கு மேல், கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியனுக்கு மேல், 100 லட்சம் கோடி அளவிற்காக எல்லா துறைகளிலும் சவுதி அரேபியா 4 ஆண்டுகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய வரலாற்று ஒப்பந்தத்தை போட்டு அதை நீர்த்து போகாமல் செய்து சொந்த சகோதரனிடத்திலிருந்தே பணத்தை பெற்று சொந்த மண்ணில் சொந்த சகோதரனை படுகொலை செய்கிற ஒரு அநீதி உலக வரலாற்றில் வேறெங்கும் நடக்கவில்லை. இந்த காலகட்டம் ஒரு அனர்த்தமான ஒரு காலகட்டம், ஒரு ஆறுதல் அடைய முடியாத ஒரு காலகட்டம். இது எந்த நாட்டில் நடந்தாலும் சரிதான். நாம் பலஸ்தீனத்தை பற்றி பேசுவதற்கான காரணம் இதுதான். ஆக இந்த நிகழ்ச்சியினுடைய இடைவெளி அல்ல, இறுதியாக சொல்ல போகிறேன். போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நேத்தானியாகு, இஸ்ரேலிய கர்ட்ஸ், கிடன் சார் போன்றவர்கள் போருக்கு தயாராகி இருக்கிறார்கள். இந்த போரின் செய்வதற்காகத்தான் 2,000 பவுண்ட், 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள மிகப்பெரிய ராட்சச ஒதுக்குதல், நிதி ஒதுக்குதல், அதற்கான குண்டுகள், ஜெட் விமானங்கள், பங்கர் பஸ்டர்கள் எல்லாம் அவசரமாக அனுப்பப்படுவதன் இது ஒரு காரணம். இந்த காரணம் இல்லாமல் அல்ல. இன்னொரு செய்தி என்றால், ஈரான் நேற்றைக்கு இஸ்ரேலுடைய கப்பலை கை செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய கப்பல் என்று சொல்லப்படுகின்றது. ஈரான் மிக தயாரான அளவிலே அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்னொன்றும் நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்றால், இந்த போர் கடந்த காலத்தை போல் இருக்காது என்றே நான் நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செகண்ட் வார் எஸ்கலேஷன் ஆனால்
இது ஒரு பெரும் கொடூரமான தன்மையில் இருக்கும். அதில் அழிவு அதிகமாக வரும் இரண்டு தரப்புக்கும். ஆனாலும் இஸ்ரேல் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். நேற்றைக்கு ஹவுதிகளுடைய ஸ்டேட்மெண்ட் அதை உறுதி செய்கின்றது. ஹவுதிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் அப்துல் மாலிக் அல் ஹவுதியுடைய ஸ்டேட்மெண்ட், உடனடியாக பிலடெல்பி காரிடார்லேருந்து வெளியேறு, காசாவிலிருந்து வெளியேறு, அங்கே உனக்கு இடமே இல்லை. அப்படி வெளியேறாத பட்சத்தில் எங்களுடைய டார்கெட் இஸ்ரேல் முழுமையாக வெளியேற்றப்பட்டு 2 ஸ்டேட் சொல்யூஷன், பலஸ்தீனத்திற்கு நாங்கள் எந்த காலமும் பிவிதஸ் உங்களோடு தான் பயணிக்கப் போகிறோம். பலஸ்தீனர்கள் வெற்றிக்காக நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய ஆயுத குவியல்கள் கிடங்குகள் மட்டுமல்ல, ஏமனில் இருக்கிற மக்கள் முழுவதுமாக உங்களுக்காக இருக்கிறோம் என்று அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறதாகவும், ரெட்சி போன்றவற்றை மீண்டும் அமெரிக்க கப்பல்களோ யூதர்களோ நடமாட முடியாத நிலையை நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம் என்றும் ஹவுதிகள் பாலிஸ்டிக்கல் மூலம், சூப்பர்சோனிக் மூலமாகவும், இன்னும் நீண்ட தூர ஆயுத தளவாடங்கள் மூலமாகவும் எச்சரித்திருக்கிறார்கள். ஆக ஒரு அமைதி வந்துவிட்டது என்று நம்புவதற்கு இடமிருந்தது. இதற்கு முந்தைய காணொளியில் விரக்தி, வேதனை, காயம், ஆன்சைட்டி, அழுத்தம், எப்படி ஒரு தலைவன் சொன்னால் நாம் என்ன நினைக்கும், நல்ல பேச்சு, நேர்த்தியான pretty stalking is going on. The statement has been made by US President Donald Trump. இப்போ பார்க்கும்போது now the whole regime which has been skipped their own responsibility, அவர்களுடைய பொறுப்பிலிருந்து அவர்கள் முழுமையாக இடமாறி இருக்கிறார்கள், ஜம்ப் ஆயிருக்கிறார்கள் என்றுதான் அறிந்து கொள்ள முடிகின்றது. வருத்தம் தருகிறது. புனித ரமலானுடைய காலத்தில் உணவின்றி 16 மணி நேரம் தங்கள் இறைவனை மக்கள் வணங்குகிறார்கள். ஒவ்வொரு சமூகத்திற்கும் என்று ஒவ்வொரு நடைமுறை இருக்கும். ஆனால் அவர்களுக்கு உணவில்லை, விடியற்காலையும் உணவில்லை, நோன்பு அந்த இறுதி நேரத்தில் உணவில்லை, மரண ஓலங்கள், நோவு நொம்பலம், இடிபாடுகள், தற்போது கடும் வெயில், கடும் பனி, இந்த பனியிலே பலர் மரித்து போகிறார்கள். வரலாறு இப்படி ஒரு சமூகத்தை நமக்கு அடையாளம் காட்டியதாக எனக்கு தெரியவில்லை. இது போன்ற ஒரு அழுத்தத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வுகளையும் சமகால அரசியல் நிகழ்வுகளையும் நான் உங்களுக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறேன். சமகால அரசியலில் உண்மையிலேயே துயரப்படுத்துகின்றது. அடுத்தடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.